நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கவனிச்சிங்களா? நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். ஜெபத்தை ஆண்டவர் கண்டிப்பாக கேட்பார். நீங்கள் மன உருக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம் ஒருபோதும் வீண் போகாது. உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுடைய பொருளாதார கஷ்டங்களுக்காக, வியாதிக்காக, பலவீனத்துக்காக, குடும்பத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களுக்காக தினமும் தேவ சமூகத்தில் என் அன்பு சகோதரியை நீங்கள் விடக்கூடிய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரை அப்பா பிடிப்பாருமா. என் அன்பு சகோதரனே, கடன் சுமையில் பாதிக்கப்பட்டு மனம் நொந்து தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் அழுது கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, உன் ஜெபத்தை உன் அப்பா கேட்பார். தாவீது சொல்கிறாரு, என் வேண்டுதலின் சத்தத்தை நீர் கேட்டருளும். தாவீதுடைய ஜெபத்தை ஆண்டவர் ரொம்ப ரொம்ப விரும்பி கேட்குறார். ஏன்னா தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு சாட்சி கொடுத்தார். அந்த சாட்சி என்ன பார்த்தீங்கன்னா, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் என்னுடைய தாசன். நீங்கள் பைபிளை கவனிங்க, பைபிளில் நிறைய பேரை ஜெபிக்கிறாங்க. உதாரணமாக யாக்கோபு ஜெபிக்கிறான், கர்த்தர் ஜெப சத்தத்தை கேட்குற. கேட்டாரா இல்லையா? வனாந்தரத்தில் ஆகார் ஜெபிக்கிறா, ஆண்டவர் ஜெப சத்தத்தை கேட்குற. கேட்டாரா இல்லையா? ஆசீர்வாத கூடாரத்தில் அன்னாள் ஜெபிக்கிறா, அன்னாளுடைய ஜெப சத்தத்தை அப்பா கேட்குற. இப்படி வேதத்தில் எவ்வளோ பரிசுத்தவான்கள், ஆண்டுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, ஆண்டவர் ஜெப சத்தத்தை கேட்டார். அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து, பெரிய ஒரு அவமானம். கடனை வாங்கிட்டு கண்ணீரோடு இருக்கிறீங்க. கடத்துக்கு மேலே கடன் வாங்கிட்டு வட்டிக்கு மேலே வட்டி கட்டிட்டு மீள முடியாத துக்கத்தோடு நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அழுது கொண்டு இருக்கிறீங்க. ஏசப்பா உங்களுடைய வேதனையை பார்த்து அவரும் உங்களோடு சேர்ந்து அவரும் அழ வந்திருக்கிற. என் அன்பு சகோதரியே, உன்னோடு சேர்ந்து அழக்கூட எனக்கு யாருமே இல்லை, ஒரு உறவு கூட இல்லை. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அப்பா, அம்மா, கணவர், பிள்ளைங்க யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல. நான் தனித்தவளாய் அனாதை போல அப்படியே ஒட்டஞ்சி போய் நொறுங்கி போய் அழுது கொண்டு இருக்கிறேன். இந்த திக்கற்றவளுடைய ஜெபத்தை ஏசப்பா கேட்பாரா? என் கண்ணீரை துடைப்பாரா? என்னை பார்த்து, என் மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ அழாதன்னு ஆண்டவர் சொல்வாரான்னு சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரியே, உன் ஜெப சத்தத்தை உன் தகப்பன் கேட்பாருமா. உன் கண்ணீர் அப்பா இப்படி துடைப்பார்.